திருப்தியாகும். அடிப்படையில் இங்கே அவர் ஒரு கேள்வி வைக்கிறார். இது இந்த திமுக பாஜக சண்டையாவோ அல்லது திமுக காங்கிரஸ் சண்டையாவோ எடுத்து போக விருப்பமில்லை. அதை தாண்டி அடிப்படையில் இங்கே ஹிந்தியை முன்னிலைப்படுத்துவதால் அல்லது அலுவல் மொழியாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருப்பதால் தமிழ் எப்படி வீழ்ச்சி அடைந்து விடும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். உங்களுடைய கருத்து? இந்தியா பல தேசிய இனங்களை கொண்ட ஒரு துணை கண்டம் என்பது உண்மையானால் பல்வேறு மக்கள் இனங்களுக்கிடையில் சமத்துவம் வேண்டும். இப்போ கலைஞருடைய அறிக்கையில் சொல்கிறாரு, மொழிகளுக்கு இடையிலான சமத்துவம் என்று சொல்கிறார். என்னுடைய கேள்வி முக்கியமாக என்னென்னா, மொழிகளின் சமத்துவம் ஏற்கனவே இருப்பது போலவும் சுஷ்மா ஸ்வராஜ் தான் அதை மீறிவிட்டார் என்பது போலவும் காட்ட வேண்டியதில்லை. ஒருத்தர் தீவிரமாக இருக்கிறாங்க, ஒருத்தர் குறைவாக இருக்காங்க. ஒரு காலத்தில் சேத்து கோவிந்தாஸை பற்றி இங்கே பத்திரிகைகளில் எழுதும் போதே இந்தி வெறியர்னு எழுதுவாங்க. வாஜ்பாயை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியர் போராட்ட காலத்தில் அவங்களாம் நாடாளுமன்றத்தில் பேசினவங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்கிய போது பாஜக என்ற கட்சி இல்லை. அன்றைக்கி ஒரு ஜனசங்கமாக இருந்தாங்க. பாஜக புதுசாக அவங்க இதுக்கு பிறகு ஆரம்பித்தாங்க. நெருக்கடி நிலையெல்லாம் கடந்து போன பிறகு ஜனதா அரசாங்கம் கவிழ்ந்த பிறகு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அது. அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்திய எதிர்ப்பு என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 17வது பகுதியை குறிவைத்திருப்பதாக இருந்தது. 17வது பகுதி இந்தியை திணிக்கிறது. திமுகத்தினுடைய போராட்டங்களில் 17வது பகுதியை எரித்தது. 17வது பகுதியை தான் 65இல் காளிதாசும் காளிமுத்துவும் காமராசனும் மதுரை தெப்பக்குளக்கரையில் எரித்தார்கள். இந்த 17வது பகுதியை நீடித்து வைத்து கொண்டிருப்பதற்கு, எந்த அரசு வந்தாலும் அதை மாற்றாமல் இருப்பதற்கு, இப்போ திமுக நடத்திய இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் எதுவும் 17வது பகுதியை நீக்குவதிலோ திருத்துவதிலோ ஒரு எழுத்து ஒரு அரைப்புள்ளியை மாற்றுவதிலோ வெற்றி பெறவில்லை. இந்தியை தொடர்ந்து திணித்து கொண்டிருக்கிற இந்திய அரசாங்கம் யார் வந்தாலும் திணிக்கிறது என்று கலைஞர் சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த அரசுகளும் திணித்தன. திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் பொறுப்பு வைத்த துறைகளும் திணித்தன. நெடுஞ்சாலைத்துறையில் இந்தியில் எழுத்துக்கள் எழுதப்பட்ட போது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தவர் திமுகவை சேர்ந்தவர் தான். இந்த திமுக துறைகளில் மட்டும் திணிக்கவில்லை என்று சொல்ல முடியாது. எனக்கு திமுக குறை சொல்கிறதுக்காக நான் பேசலை. இப்போ நடக்கிற இந்தி திணிப்பு முயற்சிகளையோ அதற்கு கலைஞர் எதிர்ப்பு காட்டுறதையோ கேள்வி கேட்பதற்காக நான் சொல்றது என்னன்னா, இந்தி திணிப்பு எதிர்ப்பு என்பது வெறும் இது போன்ற அறிவிப்புகளை எதிர்ப்பது மட்டும்தானா? இந்திய அரசமைப்பை நீங்கள் எதிர்க்கிறீர்களா? அரசியல் பகுதியை மாற்றுவதற்கு நீங்க இன்னைக்கு அதை தாண்டி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசியல் அங்கம் திமுக அங்கமைத்த பொழுதும் கூட தமிழுக்கு எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது, சமஸ்கிருதத்துக்கு எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களோடு நம்ம அடுத்த சுற்றுல பேச இருக்கிறோம். என்னுடைய கேள்வி என்பது, அவர் ஒரு கேள்வி வைக்கிறார். ஹிந்தி மிக அதிக அளவில் இந்தியாவின் பல மாநிலங்களில் பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் ஐநாவில் இந்தியாவின் சார்பாக ஒரு மொழியை பிரதிநிதித்துவப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் ஹிந்தியை பற்றி பேசுகின்ற பொழுது இதில் தமிழுக்கு எங்கே துரோகம் இழைத்தோம் அல்லது தமிழினுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் எங்கே குறுக்கே நின்றோம் அல்லது ஹிந்தியை தாண்டி வேற எந்த மொழியை நீங்கள் கொண்டு போய் நிறுத்த முடியுங்கிற ஒரு கேள்வி தான் அவர் கேட்கிறார். நான் என்ன கேட்குறேன், அதிகமானவர்கள் பேசுகிற மொழிக்குத்தான் அந்த தகுதி உண்டு என்றால் ஐநாவில் 5 மொழிகள் வேண்டியதில்லை. சைனீஸ் மேண்டரினை மட்டும் வச்சிடலாம். அவங்க தான் அதிக மக்கள் தொகை பேசுகிறாங்க. ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ், ஸ்பானியம், ருஷ்யன் இதெல்லாம் தேவையே இல்லையே. ஏன் 5 மொழிகளை வச்சுருக்காங்க? மொத்தத்தில் ஐநா என்பதே தேசங்களின் சமத்துவத்தை மதிக்காத ஒரு நிறுவனம். நிரந்தர உறுப்பு நாடு இந்தியாவுக்கு கொடுப்பதை வரவேற்கிறேன்னு கலைஞர் சொல்கிறாரு. நிரந்தர உறுப்பு நாடுகளே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். எதுக்கு வீட்டோ அதிகாரம் கொடுக்குறீங்க? ஏன் வல்லரசுகள்? அப்போ நமக்கு அப்படி ஒரு வல்லரசாக வேண்டும் என்ற ஆசை எனக்கு கிடையாது. வல்லரசாக்கணும், அங்கே போய் வீட்டோ அதிகாரம் கொடுக்கணும் என்ற தேவையே இல்லை. எந்த நாட்டுக்கு வீட்டோ அதிகாரம் இருக்கக்கூடாது. என்னுடைய கேள்வி, உலக ஒழுங்கை சமத்துவ அடிப்படையில் மாற்றி அமைக்கிற இன்னைக்கு ஐரோப்பிய ஒரு சிறிய இடைவெளிக்கு போட்டி 26 மொழிகள் ஆட்சி மொழிகள் ஒரு சிறிய இடைவெளிக்கு போட்டிருக்கு. ரொம்ப எளிமையாக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சுன்னா நீங்க சொன்னீங்கன்னா சரியா புரிந்து கொள்ள வசதியா இருக்கும். அவர் கேட்கறதுங்கிறது இதில் தமிழினுடைய வளர்ச்சி எங்கே தடைப்பட்டது, அதை மட்டும். தமிழின் வளர்ச்சி என்பது உலகில் இந்தியாவின் அடையாளமாக தமிழ் காட்டப்படவில்லை. வேறு தேசிய மொழிகள் காட்டப்பட்ட, தமிழுக்காக மட்டும் அதில்லை. இந்தியாவின் அனைத்து தேசிய மொழிகளை பற்றி தான் நான் பேசுறேன். உலக அரங்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற தேசிய மொழிகள் காட்டப்படாமல் இந்தி என்றாலே இந்தி பேசுவதுதான் இந்தியா என்ற கருத்து உருவாவது தமிழுக்கு பாதிக்கும். ஹிந்து இந்தியா, ஹிந்துஸ்தான், ஹிந்தி ஹிந்து ஹிந்துஸ்தான் அப்படிங்கிறது தான் அவருடைய கோஷம் என்ற அடிப்படையில் ஒரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. ஹிந்தியை கற்றுக்கொள்வதிலோ அல்லது ஹிந்தியை அறிந்து கொள்வதிலோ அல்ல பிரச்சனை. ஹிந்தி மட்டுமல்ல, பிரெஞ்சு, சைனீஸ், நீங்கள் எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாங்கிறதுல பிரச்சனை இல்லை. அதுதான் அவங்களுடைய வாதமாக இருக்கிறது. ஆனால் ஒரு மொழியை மட்டும் முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது ஒரு தேசத்தில், இந்தியா பல மொழிகள் கொண்ட பல தேசிய இனங்கள் கொண்ட ஒரு நாடு,
ஹிந்தியை முன்னிலைப்படுத்துகின்ற பொழுது இயல்பாகவே இங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கோ அல்லது தெலுங்கர்களுக்கோ மலையாளிகளுக்கோ தங்களுடைய மொழியையும் பிரதிநிதித்துவப்படுத்த ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? எண்ணிக்கை மட்டும்தான் பிரதானம் என்று வைக்கக்கூடிய வாதம் என்பது எந்த அளவில் ஏற்புடையது? ஒன்று, எண்ணிக்கை தான் பிரதானம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட நான் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக உலகளவில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய எண்ணிக்கை எடுத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஹிந்தி பேசுபவர்களுடைய அதிகமாக தான் இருப்பார்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க மறந்துடும். அதை நீங்கள் சுட்டி காமிச்சிங்க. இந்த அறிக்கையிலேயே வந்து தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லலை அப்படின்ற மாதிரி சுட்டி காமிச்சிங்க. அதே தான் அதுக்குள்ள நான் வரேன், அதுக்குள்ள வரேன். அது கேள்வி இல்லை, அதோடைய துணை கேள்வி தான் நான் கொடுக்க போகிறது. இந்த தமிழகத்தில் ஆட்சி செய்த அனைத்து திராவிட அரசுகளும் செம்மொழி மாநாடு, தமிழ் மாநாடு அனைத்தும் பண்ணாங்க. அந்த ஒரு மாநாட்டில் ஏதாவது ஒரு மாநாட்டில் ஐநாவில் தமிழ் மொழி கொண்டு வரப்பட வேண்டும் என்ற தீர்மானம் ஏற்றிருக்கிறார்களா? திருமணம் இயற்றி இருந்தால் கண்டிப்பா மத்திய தீர்மானம் வந்திருக்கா? அதாவது இந்திய எதிர்ப்பு மாத்திரமே தன்னுடைய எந்த ஹிந்தி மாநாட்டில், உலக ஹிந்தி மாநாட்டில் ஹிந்தியை ஐநாவின் அலுவல் மொழியாகணும்னு தீர்மானம் போட்டாங்க? அப்போ நேரு என்ன சொன்னாரு? நான் கேக்குறது அதுக்கு தான் நான் இப்ப பதில் சொல்றேன். நேரு என்ன சொன்னாரு? திரு பாலாஜி கடைசி குடிமகன், இந்தியாவின் கடைசி குடிமகன் ஒற்றுக்கொள்ளும் வரை இந்தியாவின் இணைப்பு மொழியாக ஆங்கிலம் இருக்கும் என்று சொன்னார். அவரு தமிழுக்கும் கன்னடா இருக்கும், மலையாளம் இருக்கும்னு சொன்னாரா? கிடையாது, ஹிந்தி தான் இருக்கும்னு சொன்னாரு. தெரிந்தோ தெரியாமலோ அந்த இந்தியை நம்ம ஒத்துக்கிட்டோமா இல்லையா? இல்ல, ரெண்டு பிரச்சனை திரு பாலாஜி வெங்கட்ராமன். ஹிந்தி எதிர்ப்பு என்பது 65களில் வருகின்ற பொழுது இங்க மட்டும் வரல, அது மகாராஷ்டிரத்தில் வந்தது, அங்கே வெஸ்ட் பெங்காலில் வந்து பல மாநிலங்களில் அந்த பிரச்சனை ஒழித்தது. 1937 ஆகட்டும், அதன் பிறகு 65 ஆகட்டும். என்னுடைய கேள்வி என்பது, அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு, எல்லா மொழிகளும் இங்கே இருக்கின்றன, நீங்க ஒரு மொழியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பொழுது ஏன் எங்களை விட்டுட்டீங்கிற ஒரு கேள்வி. தமிழ்நாடு தனி நாடு அல்ல, ஆந்திரா தனி நாடு அல்ல, கேரளம் தனி நாடு அல்ல, எல்லாம் ஒன்றுபட்ட இந்தியாவாக இருக்கின்ற பொழுது எனக்கும் சேர்த்துத்தான் சுஷ்மா ஸ்வராஜ் அமைச்சர். அப்போ நான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மொழியை ஏன் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்த முயற்சிக்கவில்லை என்று நான் கேள்வி கேட்பதில் என்ன தவறு? உங்களுடைய கேள்வியோ இல்லை அவர் சொல்லக்கூடிய இதுலையோ நான் வந்து மாற்று கருத்து வைக்கவே இல்லை. நானும் தமிழன், நான் தமிழ் பேசக்கூடியவன் தான். எனக்கு என்னுடைய மொழி ஐநாவில் பேசப்படும் போது அதோடைய பெருமை எனக்கும் உண்டு. பொதுவாகவே இதில் என்னன்னாக்க மொழியின் ஆளுமை, அதாவது பிரின்சிபல் ஆஃப் லாங்குவேஜ் ரெஸ்பெக்ட்ன்றது எப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவர் சொன்னார் நாங்கள் திராவிடம் அப்படின்னு. சரி, திராவிடம், நீ திராவிட மொழியான மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ தமிழ்நாட்டில் கற்றுக் கொடுக்குறீங்களா? ரெண்டு பிரச்சனை. நான் நீங்க ஒரு பெரிய விவாதம் தமிழ்நாட்டில் அதை கற்றுக் கொடுக்குறீங்களா சார்? நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த தமிழ்நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய மொழியாவது நீ கற்றுக் கொடுத்தா அதாவது நமக்கு பிரயோஜனம் இருக்கு. மொழி தாங்க ஒருத்தனை வழக்கம். பாலாஜி, அவருக்கு நான் அடிப்படையில் ஒரு கேள்வி, நான் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரி, ஹிந்தியை கட்டாயமாகவாவது எனக்கு கற்றுக் கொடுத்து என்ன நீங்க ஒரு அறிவு சார்ந்த தளத்தில் இல்ல தப்பு இல்லை, அது கூட அந்த அரசு நினைக்கணும் தப்பு இல்லை. இல்ல, எல்லா அரசு பள்ளியிலும் ஹிந்தியை கட்டாயமா கூட வைங்க. ஆனா இதற்கு முன் இதே மேடையில் திரு தியாகு ஒரு கேள்வி வச்சிருந்தார். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல கட்டாயமா தமிழையும் கற்றுக் கொடுங்க. அல்லது இல்ல ஒரு நிமிஷம், அல்லது விருப்ப பாடம் இல்ல வர அல்லது விருப்ப பாடமாக தமிழகத்தில் ஹிந்தியையும் படித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா விருப்ப பாடமாக தமிழையும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை பீகாரிக்கும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கணும், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கணும் நீங்க கொடுங்க. ஆனால் அந்த வாய்ப்பை எதையும் கொடுக்காமல் நீங்க ஹிந்தியை மட்டுமே கன்னியாகுமரி வரை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா இது ஏற்புடையதா அப்படிங்கறத ஒரு கேள்வியா இருக்கிறது. நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு சமஸ்கிருதம் இன்றைக்கு செம்மொழி அந்தஸ்து பெற்று அதுவும் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் சமஸ்கிருதம் செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அரசாணை தேடப்பட்ட பொழுது எந்த இடத்திலும் அதற்கான அரசாணை கிடைக்கவில்லை. அரசாணை மூலமாகவோ எந்த உத்தரவின் மூலமாகவோ சமஸ்கிருதம் அது செம்மொழியாக ஆக்கப்படவில்லை என்று தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் மா ராஜேந்திரன் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையும் இன்றைக்கு காண கிடைத்தது. எனில் எதை சுற்றி நாம் செம்மொழி அப்படிங்கிறத பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம், அந்த செம்மொழிக்கான தகுதிகள் என்ன, அதற்கான அந்தஸ்துகள் என்ன, அதை மேம்படுத்துவதற்கு செலவிடப்படக்கூடிய தொகைகள் என்னவாக இருக்கிறது? தமிழை போல் 15 மடங்கு அதிகமான தொகை கோடிக்கணக்கில் சமஸ்கிருத வளர்ச்சிக்காக செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. 14,135 பேர் மட்டுமே பேசும் பேச்சு மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு தமிழை விட 15 மடங்கு அதிகமாக செலவழிக்க வேண்டிய தேவையும் நிர்பந்தமும் எந்த இடத்தில் வருகிறது? பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.